எல்லோருக்கும் வணக்கம். இந்த வகுப்பில் நம்ம எதை பற்றி சிந்திக்க போகிறோம் அப்படின்னா எனுமரேஷன் கவுண்டர் மெஷர்ஸ். எனுமரேஷன்னா என்ன? பட்டியலிடுதல். கவுண்டர் மெஷர்னால் அதிலிருந்து நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ளுதல். அதாவது ஒரு தவறு நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் அந்த தவறை பற்றி நம்ம யோசிக்கிறத விட வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா? அந்த மாதிரி தான் இப்போ நம்மளுடைய தகவல்களெல்லாம் நம்ம பரவலாக வச்சுட்டு அந்த தகவல்கள்லாம் மற்றவங்களுக்கு கிடைச்சி அந்த தகவலை எடுத்து மற்றவங்க தவறு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல அந்த தகவல்களை பாதுகாக்கிற விதத்தில் பாதுகாத்து வச்சிடணும். அந்த பாதுகாப்பும் மீறி தவறு நடக்குது அப்படின்ற பட்சத்தில் அதுக்கான தண்டனைகள் என்னென்ன, அந்த தவறுக்கான இதெல்லாம் என்னென்னு சட்டங்கள் சொல்லியிருக்கு. சரிங்களா? அதனால் முதல்ல நம்ம வருமுன் காப்பதே சிறந்தது அப்படின்றது தான் முதல்ல நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. சரிங்களா? நம்மளுடைய முதல் கடமை. சரி, இங்கே என்னென்ன ஸ்டெப்ஸ் படிநிலை கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம். பாதுகாக்கிறதுக்காக அவசியமில்லாத நேரத்தில் அவசியமில்லாத வழிகளை அடைத்து வைப்பது நல்லது. இப்போ நம்ம ஒரு வீடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த வீட்டில் ஒரு 4-5 கதவுகள் இருக்குது உள்ளே வர்றதுக்கு, வெளியிலேருந்து உள்ளே வர்றதுக்கு. அப்படி அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா முன்னாடி ஒரு கதவு இருக்கும், வீட்டுக்கு பின்னாடி பின்புறத்தில் ஒரு கதவு இருக்கும். சரிங்களா? ஆனால் இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ஒரே கதவு தான் இருக்குது, மாடி மேலே ஒரு கதவு இருக்கும். இப்போ எதிர்கதவுக்கு எதிர்க்க நம்ம எப்போவுமே இருப்போம், அது நம்மளுக்கு தொந்தரவு இல்லை. ஆனால் பின்புறத்தில் உள்ள கதவோ இல்லை மாடி மேலே இருக்கிற கதவோ பார்த்திங்கன்னா திறந்து இருந்துச்சுன்னா யாராச்சும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் சில நேரங்களில் நம்ம வீட்டின் அருகாமையில் சுற்றி தெரியும் இந்த குரங்குகள், காக்கை, குருவிகள் இதெல்லாம் கூட வந்து போகும். அது நம்மளுக்கு பெருசாக தொந்தரவு கொடுக்குறது இல்லைன்னு வச்சுக்கோங்க. சில இடத்துல ஏதாவது உணவு பண்டங்கள் இருந்தால் எடுத்து சாப்பிட்டுட்டு போகும் பசியின் காரணமாக. அதை நாமளே அதுக்கு போட்டோம் அப்படின்னா அந்த தொந்தரவு கூட அது பண்ணாது, அது பாட்டுக்கு வரும் போகும். அந்த மாதிரி இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, போர்ட்ஸ் அப்படின்றது என்னென்னா கணினியில் வழிகள். இது 65,535 போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க கணக்கிட்டு. இந்த போர்ட் வழியாக தான் பார்த்திங்கன்னா கணினிக்குள்ளே எல்லா தகவலும் வரும், எல்லா தகவலும் போகும். அப்படி தேவையில்லாத போர்ட்டெல்லாம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அடைச்சி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ கணினி மென்பொருள், கணினி இயக்கு மென்பொருள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஓஎஸ் பார்த்திங்க அப்படின்னா 2 விதமான ஓஎஸ்கள் முக்கியமாக சொல்லுவாங்க, 3 விதமாக சொல்லுவாங்க. விண்டோஸ், லினக்ஸ், மேக்ன்றது ஒரு தனி நிறுவனம். அதுக்கடுத்து விண்டோஸ் பார்த்திங்கன்னா மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினுடையது. லினக்ஸ் பார்த்திங்கன்னா அது ஒரு ஓப்பன் சோர்ஸ் ஓஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் விண்டோஸ் பார்த்திங்க அப்படின்னா அது பெயரே விண்டோ அப்படின்றதுனால அதை பயன்படுத்த ரொம்ப எளிமையாக இருக்கும். ஆனால் நிறைய கதவுகள் அதில் திறந்திருக்கும், போர்ட்ஸ் ஓப்பனில் இருக்கும். அதே லினக்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதனுடைய பெரும்பாலான போர்ட்ஸ் பார்த்திங்கன்னா வழிகள் மூடப்பட்டிருக்கும். நமக்கு எப்போ எந்த போர்ட் தேவையோ, எந்த வழி தேவையோ அந்த வழியை திறந்துக்க வேண்டியது தான். இதுதான் விண்டோஸ்க்கும் கணினிக்கும், அந்த கணினி இயக்கும் மென்பொருள் ஓஎஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமுக்கு உள்ள வித்தியாசங்கள். சரிங்களா? இங்கே நம்ம எந்த கணினியை பயன்படுத்தினாலும், அது விண்டோஸாக இருக்கட்டும், லினக்ஸாக இருக்கட்டும், மேக்காக இருக்கட்டும், தேவையில்லாத போர்ட்ஸை வழிகளை மூடி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து நம்ம என்ன தகவல்லாம் சேகரிக்கிறத பற்றி, பட்டியலிடுறதை பற்றி பார்த்தோன்னா எஸ்என்எம்பி, சிம்பிள் நெட்வொர்க் மேனேஜ்மெண்ட் ப்ரோட்டோக்கால். அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, முதல் பாயிண்டில் இங்கே அதை டர்ன் ஆஃப் பண்ணி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைன்னா ஷட் ஆஃப், அதை நிறுத்தி வைக்கணும். அதுக்கடுத்து எஸ்என்எம்பியில் பார்த்திங்கன்னா பரிணாமங்கள் இருக்குது, வேர்ஷன்ஸ் இருக்குது. அது 1, 2, 3ன்னு இருக்குது. இந்த 3வது எஸ்என்எம்பியை முறையை நம்ம பயன்படுத்த வேண்டும் அப்படின்னு இங்கே சொல்லியிருக்கிறாங்க.
அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா குரூப் பாலிசி அப்படின்னு கணினியில் ஒன்று இருக்குது. அங்கே போய்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அடிஷ்னல் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், அதாவது ஏற்கனவே இருக்கக்கூடிய பாதுகாப்பை விட கொஞ்சம் அதிகமான பாதுகாப்பு முறையை அங்கே பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கடுத்து ஐபி செக்யூரிட்டி, நல் ஷேர், நல் பைப்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்குது. இதெல்லாம் நிறுத்தி வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஎன்எஸ். இது வந்து பார்த்திங்கன்னா டொமைன் நேம் சிஸ்டம். டிஎன்எஸ் பற்றின ஒரு பதிவு இருக்குது, அதை பார்த்துட்டு இங்கே வந்தீங்கன்னா அது உங்களுக்கு புரியும். சரிங்களா? இதில் என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா, ஒரு கணினி ஒரு சர்வர் கணினியிலேருந்து இன்னொரு சர்வர் கணினிக்கு நம்ம அதை வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பாதுகாப்பாக பண்ணமோ அவ்வளோ பாதுகாப்பாக பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா அதை வந்து நிறுத்தி வச்சுருங்க, தேவையில்லாதப்போ அதை நிறுத்தி வச்சுருங்க அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி இன்னும் சில வந்து நுணுக்கங்களையும் சொல்கிறாங்க. அவங்க அந்த சர்வீஸ் அது ரன் ஆகணும். அதாவது தேவையில்லாத தகவல்களை நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா மறைச்சு வைங்க அப்படின்னு சொல்கிறாங்க. வேறு எதுவும் சொல்லலைங்க. அடுத்து எஸ்எம்டிபி. எஸ்எம்டிபினா என்னென்னா, மன்னிக்கணும், சிம்பிள் மெயில் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். சரிங்களா? அதாவது மெயிலை அதாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றுறது, அனுப்பும் வழி அது. இப்போ தெரியாத நபர்கள் யாராவது அனுப்பும்போது மெயிலை வந்து நீங்கள் அதை வந்து திறந்து பார்க்காதீங்க, இல்லைனா அதை வந்து பயன்படுத்தாதீங்க, அதுக்கு நீங்கள் வந்து பதில் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கியமாக நம்ம படிக்கிற படிப்பில் நமக்கு என்ன ரொம்ப அவசியம் அப்படின்னா பயிற்சி தாங்க. ஏன்னா நம்ம படிக்கிறோம், ஆனால் அதை வந்து பயிற்சி பண்ணுறோமா அப்படின்னா இல்லை. பயிற்சி பண்ணால் மட்டுமே அது மனதில் பதியும். பயிற்சி பண்ணாமல் படிப்பது மூளையில் மட்டுமே பதியும். மூளையில் உள்ளது எப்போ வேணாலும் வெளியில் போயிடும். மனசில் பதிஞ்சது காலத்துக்கும் வெளியில் போகாது. சரிங்களா? சரி, இதெல்லாம் தாங்க இங்கே வந்து என்ன பண்ண சொல்கிறாங்கன்னா பாதுகாக்க சொல்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்போ நான் சொன்ன தகவல்லாம் உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரியலையா அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த பதிவில் இன்னொரு புது விஷயத்தோடு சந்திப்போம். நன்றி.